தேடினேன். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்மநேசரை தேடினேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்மநேசரை தேடினேன் என்றேன். உன்னத பாட்டு 3:1-2. ராக்காலம் என்பது மனிதனுக்கு தேவன் கொடுத்த மாபெரும் பரிசு ஆகும். இரவு நேரத்தில் தூங்கி இளைப்பாறுகிறோம். அப்பொழுது உள்ளத்தின் உளைச்சல்களும் கவலைகளும் வெகுவாக மறைந்து போகின்றன. நன்கு ஓய்வு எடுத்துவிட்டு அதிகாலையில் எழும்பும்போது புது பலத்தோடும் உற்சாகத்தோடும் கர்த்தரை துதிப்பதற்கு அது உதவியாய் இருக்கிறது. அதே நேரத்தில் சாத்தானும் இரவு நேரத்தை தன் தீய காரியங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறான். கலைகளை எண்ணங்களிலேயும் சிந்தனைகளிலேயும் விதைத்து ஆபாச சொப்பனங்களையும் கொடுமையான கனவுகளையும் கொண்டு வருகிறான். திருடர்களையும் கொள்ளைக்காரர்களையும் அந்த நேரத்தில் அனுப்பி வைக்கிறான். விஷ ஐந்துக்கள் தங்களுடைய விஷத்தை யார்மேல் இறக்குவது என்று அலைந்து திரிகிற நேரமும் இரவு நேரம்தான். இரவில் உண்டாகும் பயங்கரம் சங்கீதம் 91:5 என்றும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய் சங்கீதம் 91:6 என்றும் வேதத்தில் வாசிக்கிறோமே. நீங்கள் ஆத்மநேசரோடு ஜெபத்தில் செலவிட்டு இரவில் படுக்கைக்கு செல்வீர்களே என்றால் எந்த தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். சத்துரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். தேவ பிரசன்னத்தில் நித்திரை வரும் வரைக்கும் துதித்து கொண்டும் ஆவிலே நிரம்பி அந்நிய பாஷை பேசிக்கொண்டும் படுத்திருப்பது எத்தனை மகிமையான அனுபவம். மனிதனுடைய வாழ்க்கையிலே 1/3 பகுதி தூக்கத்தில் கழிகிறது. சிலருக்கு அது வீணான நேரமாய் இருக்கும். அவர்கள் தூக்கமில்லாமல் மனதை அலட்டி கொண்டு பலவிதமான கவலைகளினால் நிம்மதியில்லாமல் படுக்கையிலே உருண்டு கொண்டிருப்பார்கள். சிலரை கனநித்திரையின் ஆவி பிடித்து மரக்கட்டை போல் படுக்க வைத்திருக்கும். அவர்கள் தங்கள் ஆயுளில் 1/3 பகுதியை வீணாக்குகிறார்கள். ஆனால் சூலமித்தி ராக்காலங்களிலே என் படுக்கையிலே என் ஆத்மநேசரை தேடினேன் என்று சொல்கிறாள். கர்த்தரை தேடுவதற்கு இரவு நேரம் அருமையான ஒரு நேரமாகும். நம்முடைய துக்கத்தையும் மனவேதனையும் ஆத்மநேசரிடம் பகிர்ந்து கொண்டு பரிகாரம் தேடும் நேரம் அது. கர்த்தர் மேல் நம் உள்ளத்தில் பார சுமைகளையும் கவலைகளையும் இறக்கி வைத்து ஆறுதல் தேறுதலும் பெறுகிற நேரம் அது. தேவனே, பரலோக தரிசனத்தை எனக்கு தாரும். இந்த இரவு நேரத்தில் உமது வழிகளை எனக்கு போதியும். உம்முடைய சித்தத்தை எனக்கு தெரியப்படுத்தும் என்று ஜெபிக்கும்போது கர்த்தர் சொப்பனங்களிலும் தரிசனங்களிலும் பரலோக காட்சிகளை உங்களுக்கு காண்பிப்பார். தேவ பிள்ளைகளே, தேவன் தமது பிள்ளையாகிய உங்களுக்கு தமது சித்தத்தையும் வருங்காலத்தையும் நிச்சயமாகவே முன்னறிவிப்பார். நினைவிற்கு, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆமோஸ் 3:7.